தமிழ்நாட்டின் மொத்த கடன் தொகை எவ்வளவு? 10,00,000 கோடி. 1954லிருந்து 63 வரைக்கும் நம்ம கரும வீரர் காமராஜர் ஐயா ஆண்டப்ப 300 கோடி. எதற்காக வாங்கினாங்கன்னா, அணைகள் 13 அணைகள், நீர் அணைகள் கட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கல்வி கூடங்கள் நிறையா திறந்துருக்கிறாரு. மாணவர்கள் சத்துணவு போட்டால் தான் படிக்கிற நிலமைன்னு சத்துணவு போட்டிருக்காரு. அதற்காக வாங்கியது தான். இலவசங்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை. அதற்கப்புறம் 63லிருந்து கிட்டத்தட்ட 76 வரைக்கும் பக்தவச்சலம் ஐயா, நம்ம அறிஞர் அண்ணா ஐயா, கலைஞர் ஐயா 3 பேரும் ஆண்டிருக்காங்க. அதற்குண்டான நிலவரம் கண்டுபிடிக்க முடியல. 1977லிருந்து 87 புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் நம்ம எம்ஜிஆர் ஐயா வந்த பிறகு முதல் 8000 கோடி கடன் தொகை வாங்கப்பட்டது. அதற்காக சொல்லப்பட்ட காரணம் விலையில்லா அரிசி, வீட்டு வசதி வாரியம், அதன் மூலிமா வீடு ஃப்ரீயாக கொடுத்தது, வளர்ச்சி நிதிக்காக வாங்கிய கடனாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழை எளியோர்களுக்கு அவ்வளவு கருத்தாக வாங்கப்பட்டது. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, விலையில்லா அரிசி அதெல்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. அதற்கப்புறம் 87லிருந்து, அதாவது 91க்கு அம்மா சிஎம் அம்மா, நம்ம புரட்சி தலைவி அம்மா வந்துட்டாங்க. 91ல் இருந்து 96 வரைக்கும் 20,000 கோடிகள் எதற்காக வாங்கினாங்கன்னா, வளர்ச்சி நிதி நாட்டுக்காக. அதற்கப்புறம் விலையில்லா அரிசி கொடுத்துருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்துருக்காங்க. பென்ஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதற்காக வாங்கப்பட்ட தொகை 20,000 கோடி. அதற்கப்புறம் 96 to 2000 கலைஞர் ஐயா வந்திருக்கிறாரு. 30,000 கோடி சொல்லப்பட்ட காரணம் புறநக ஊரக வளர்ச்சி திட்டத்துக்கான. அதுக்கப்புறம் ரெவிடிஷன் வளர்ச்சி திட்டத்துக்காகவும் வாங்கியிருக்கிற கடனாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு 2001லிருந்து 2005 வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி 60,000 கோடிகள். அதற்கு சொல்லப்பட்ட காரணம் வளர்ச்சி பணி திட்டம், அரசு ஊழியர்கள் சம்பள உயர்வு, பென்ஷன் உயர்வு. 2006லிருந்து 2010 வரைக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயா ஆட்சி, சொல்லப்பட்ட காரணம் 1,00,000 கோடி கடன் வைப்பு தொகை கடன். அதற்கு இலவச டிவி, அரிசி, வளர்ச்சி பணி திட்டம். 2011லிருந்து 15 வரைக்கும் புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சி என்னென்ன வாங்குதுன்னா, 2,50,000 கோடி கடன் தொகை. இதற்கு இலவச பஸ்ஸு, இலவச மினி பஸ்ஸு, அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா உப்பு அப்படின்னு அம்மா வளர்ச்சி பணி திட்டத்துக்காக வாங்கிய கடன் 2,50,000 கோடி. இதற்கப்புறம் 2016 to 21 கடன் தொகை 4,85,000 கோடி. அம்மா மறைவுக்கு அப்புறம் ஓபிஎஸ், இபிஎஸ், கொரோனா தாக்கம், ஜிஎஸ்டி இழப்பு, இப்படி வளர்ச்சி பணி திட்டம் அப்படின்னு அதற்கான செலவு. 2021 இருந்து 2026 அதே கொரோனா தாக்கம், மகளிர் உரிமை தொகை, மகளிர் பஸ், இலவச பஸ்ஸு, வளர்ச்சி பணி திட்டம். இதற்காக வாங்கப்பட்ட தொகை 10,00,000 கோடிகள். அதற்கு அப்புறம் இன்று சிஎம்மாக இருக்கக்கூடிய டிவிகே தலைவரின் கண்காணிப்பில் 10,00,000 கடனோட நம்ம தமிழ்நாட்டை ஒப்படைச்சிருக்காங்க. ஒரு வாரத்தில் மகளிர் தொகை 1000 ரூபா போட்டிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா, புதுமை பெண் திட்டத்தில் காலேஜ் குழந்தைங்களுக்கு 1000 ரூபாய் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுமை மாணவர்களுக்கும் போட்டிருக்காங்க. இது செயல்படுத்தியிருக்காங்க. இதற்கப்புறம் இன்னும் என்னென்ன பொருளாதாரத்தை பார்த்துட்டு
அந்த 2500 உண்டான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. 1000 ரூபா வாங்கினவங்க இன்னும் 1500 போகிறதுக்கு வேலை நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் நம்ம நாட்டோட தலையெழுத்து. இந்த கடனெல்லாம் நேர்மையாக யார் யார் வாங்கியிருக்காங்க, இதை வாங்கலாமா இல்லையான்றதை கண்டிப்பாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து இதை பார்த்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு எந்த அளவுக்கு அறிவு நாலேஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க. என்னால் முடிஞ்சதை நான் போட்டிருக்கேன். உங்கள் சுகந்தி அக்கா பக்கா.